Hello friends, welcome to SM Kitchen. Today நம்ம செய்ய போற டிஷ் பன்னீர் டிக்கா. வாங்க செய்யலாம். இந்த கப்ல ஒரு கப் தயிர், கெட்டியான தயிரா இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீர் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. குடமிளகாய் கியூப் ஷேப்பில் கட் பண்ண பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் மேரினேட் பண்ணலாம். ஓப்பன் பண்ணலாம். பார்பிக்யூ ஸ்டிக்கில் ஒவ்வொன்றா குடமிளகாவை இதில் ஜாயின் பண்ணலாம். மசாலா உள்ள நல்லா அப்ளை ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பன்னீர் கியூப், அதுக்கு அடுத்து இதே மாதிரி குடமிளகா, வெங்காயம், பன்னீர் கியூப் எல்லாத்துலேயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பட்டரு ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மெல்ட் ஆகட்டும். ஆயில் லைட்டாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போதும் ஆயில். நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீர் டிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி எடுத்துக்கலாம். பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாம். டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.